கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8:3 எடுத்துக்கொள்வோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. மனதிறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று அந்த தகப்பன் ஜெபித்த போது இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சொன்னார். அப்போ நம்முடைய பங்கு ஒன்று இருக்குது இல்லை. அது என்னன்னு கேட்டால், பிரதானமாக கர்த்தர் வார்த்தையை விசுவாசிப்பது, கர்த்தரால் ஆகும் என்று நம்புவது. நாம் நினைப்பதற்கும் கற்பனை செய்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற, ஆங்கிலத்தில் காட் இஸ் ஏபிள்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறத விட அதிகமாக, ஜெபிக்கிறத விட, வேண்டிக் கொள்கிறத விட, கற்பனை செய்கிறத விட அதிகமாய் செய்ய வல்லவர் அவர். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கவனம் கொடுக்காம சும்மா ஏதோ ஒரு அற்புதம் செய்யணுன்ற அதை குறித்து நாம் என்ன செய்யலை, திட்டமாக போதிக்கலை. எப்படி சுகம் என்பது ஒரு நன்மையோ, பிள்ளை என்பது ஒரு நன்மையோ, உயர்வு என்பது நன்மையோ, அதுபோல நான் சொல்கிறேன், அற்புதங்களையும் சிலுவையில் இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நம்ப மாட்டீர்கள். ரிவர்ஸில் இருக்குது. கண்டால் தான் நம்பவே நீங்கள் ஆளாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, காண்பீர்கள். இதெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நம்ம பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். கடவுள் உங்கள் தேவையை அற்புதமாக சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர். என் அனுதின தேவைகளை என் அப்பா சந்திக்கிறவர். என்ன சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறவர். இந்த எளிமையான வெளிப்பாடு இல்லை, இந்த எளிமையான ஒரு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் என் தேவையை சந்திப்பாருங்க, கைவிட்டுற மாட்டார். என்ன முதல்ல அதை நீ கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு அவர்களை வெளியே கொண்டு வராரு. வரும்போதே ஒரு வாக்கு பண்றாரு, நான் உன்னை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன். அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னவென்றால், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஒரு தேவைக்கா அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம தேவை சந்திக்கப்பட்டது போக மிச்சம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நற்கிரியைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கை சொல்லுங்க, என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையாய் இருப்பதே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். சரி, ஆனால் ஆரம்ப நாட்களில் நம்ம கர்த்தரை நம்பும்போது நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. கடவுள் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து சம்பளத்தை பெருக பண்ணி கலைஞர்கள் பூர்வமாக நிரம்பின உடனே நீங்கள் கர்த்தரை மறந்துடுவீங்களா? மறக்க போகிறது கிடையாது. அது கர்த்தருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பாலும் தேனும் ஓடுறது நலமும் விசாலமாக இருப்பது கர்த்தருக்கு பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், அவர் அப்படி தான் இருக்க விரும்புகிறார்.
ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சரி கர்த்தர் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்கிற ஆரம்பத்தில் நான் இன்னைக்கு சொல்லுகிற இந்த சத்தியம் அவசியமாக இருக்குது. அவர் உங்கள் தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கிற தேவன். அதை நம்புங்க. முதல்ல அதான் இங்கே போட்டிருக்கு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அப்படின்னா எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, வனாந்திர வழியாக போகணும், சீக்கிரமாக எங்கே போய் சேரணும்? பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு போய் சேர வேண்டும். எத்தனை நாளில் போகலாம்? வேகமாக நடந்தால் 11 நாளில் போடலாம், மெதுவாக நடந்தால் 40 நாளில் போடலாம். ஆனால் இவங்க போய் சேர்றதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய சித்தம் நீங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகணும். ஆமென். சீக்கிரமாக அடையணும். சில யோசிப்பாங்க, அது எப்படி நம்ம சீக்கிரமாக நல்லாயிட்டா அப்புறம் நம்ம ஆண்டரை மறந்துடுவோம், அவர் சரியாக வராதே. இல்லை இல்லை இல்லை, அப்படி சித்தம் நீங்கள் சீக்கிரமாய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் பிரவேசிப்பது தான். அப்படி போகிற வழியில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எதிரான சூழ்நிலை வழியாக போகிறாங்க. சரி, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்போன்னு கர்த்தர் பார்க்குறாரு. அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுறார். என்னவா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நான் பணத்தால் பிழைக்க போகிறது கிடையாது, நான் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்க போகிறேன். நான் நல்லானாலும் எனக்கு வார்த்தை வேணும், நான் வார்த்தையினால் பிழைக்கணும். இதை நீ கற்றுக்கிறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதான் அங்கே போட்டிருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. எதனால பிழைப்பு உண்டாகும்? வார்த்தையினால. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக நான் பிழைக்க முடியும் என்பதை நான் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். பிழைப்பு எங்கேருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. சரி, இப்போ நாம் சில சம்பவத்தை பார்ப்போம். அற்புத விதமாக தேவன் தேவைகளை சந்திக்கிற சில சம்பவத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு. அப்படி இவங்க வனாந்திர வழியாக வரும்பொழுது சில தேவை உங்களுக்கு உண்டாச்சு. வனாந்திர வழியாக வரும்போது முதல்ல என்ன தேவைப்படும்? முதல் தேவை தண்ணீர் தான். தாகமாக இருக்கு இல்லையா? அந்த தண்ணீரை, இந்த தேவையை கர்த்தர் எப்படி சந்திச்சாருன்னு பார்ப்போமே. அதுலேருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். அங்கே போங்க. யாத்ராகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமும் 17ஆம் அதிகாரம் 1 வாசிக்க போகிறோம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலிருந்து வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. வழி நடத்துறது யாரு? கர்த்தர் தான். ஆனால் எந்த இடத்துக்கு வர்றாங்க? அங்கே குடிக்கிறதுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. ரொம்ப முக்கியமானது இல்லையா தண்ணீர்? எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க? 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, 30 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய தேவை! நல்லா கவனிங்க. தேவை ரொம்ப பெருசாக இருக்குது, ஆட்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரமே ஒன்றுமே இல்லை. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. எது வேணுமோ அது என்ன செய்யலாங்க? இல்லை. வாசிப்போம் அங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, என்னாடி? வாயாடி, வாதாடி, வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். முதல்ல ஒரு விஷயம், அற்புதம் நடக்கணும்னா நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளணும். அந்த சூழ்நிலை குறித்து ஒருபோது என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. எல்லாரும் தேவைங்கிற இடத்துக்கு என்ன செய்கிறோம்? வருகிறோம். ஆனால் இவங்க செய்கிற முதல் காரியம் கர்த்தரை பரீட்சை பார்க்குறாங்க. மோசேக்கு விரதமாக, ஆரோனுக்கு விரதமாக, கர்த்தருக்கு விரதமாக செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன விதமான வார்த்தையை பேசணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ தூரம் 4 வருஷம் அடிமையாக இருந்தையே, உன்னை சந்தித்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்து வாக்கு பண்ணின கர்த்தர் உன்னை தண்ணி இல்லாமல் சாக விட்டுருவாரா? தேவையை சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசம் என்ன செய்யலை? இல்லை. ஒருவேளை அங்கே அந்த தேவையை சந்திக்கப்பட ஆதாரம் இல்லை என்றால் கூட அதை அற்புத விதமாக சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தண்ணீரினால் மாத்திரமல்ல, கர்த்தர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவன் தாகம் தீர்க்கப்படுவான். கொஞ்சம் டிலே ஆனவனே சாக மாட்ட. நீ கர்த்தர் தேவையை சந்திப்பார். அப்போ ஒரு காரியத்தை அங்க கர்த்தர் சொல்றார். அங்க வாசிப்போம் 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. நீ அந்த கன்மலையை அடின்றார். அதை அடித்த உடனே என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வருது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இங்கே கை வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவரோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படின்னா தேவை எங்கிருந்து சந்திக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் மூலமாக சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் தான் காண்பிக்கிறாரு. நான் ஒரு கன்மலை மேலே நிற்பேன், அந்த கன்மலை நீ என்ன செய்ய? அடி. அது அடிக்கப்பட்டுச்சுன்னா அங்கிருந்து உன் தேவை என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆச்சரியமா இருக்குது. இந்த கன்மலை என்ன செய்யுதான்? அவங்க பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் கூடவே வந்துச்சான். அப்ப அந்த அடிக்கப்பட்ட கன்மலையில் இருந்து தான் இவங்க தேவை என்ன செய்யப்படுது? சந்திக்கப்படுகிறது. சொல்லுங்க, அடிக்கப்பட்ட கன்மலை. அது யாரை குறிக்குது? அங்க போட்டிருக்க அந்த கன்மலை கிறிஸ்துவே. அது அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை குறிக்குது. அங்கிருந்து தேவை சந்திக்கப்பட்டிருக்கு. அது வெறும் நிழல் தான் அந்த கன்மலைன்றது. அந்த அடிக்கப்பட்ட கன்மலை ஒரு நிழல் தான். ஆனால் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறிக்கிறது. அப்போ என் தேவை சந்திக்கப்பட நான் எங்கே பார்க்கணும்? எங்கே பார்க்கணும்? ஏற்கனவே அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். பக்கம் சொல்லுங்க, இயேசுவை பாருங்க, அற்புதத்தை காண்பீர்கள். தேவைன்னு ஒன்று வரும்போது எங்கே பார்க்கணும்னு கேட்டால் எங்கே பார்க்கணும்? அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க பாஸ்டர். தேவைன்னு ஒன்று வரும் பொழுது நான் எங்கே பார்க்கணும்? எனக்காக ஏற்கனவே அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். இப்போ என்னாகும் 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க சீக்கிரமாக. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஏற்கனவே வந்த அதே பிரச்சனை என்ன செய்யுது? திரும்ப வருது. நீங்க என்ன செய்வீங்க? நாம் என்ன செய்வோம்? அடிக்கப்பட்ட கன்மலையை பார்க்கணும், அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கணும். தண்ணி இல்லாத பிரச்சனை ஏற்கனவே வந்திருக்குது. ஏற்கனவே உங்க தேவையை தேவன் சந்திச்சிருப்பாருன்னா திரும்ப சந்திப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? போன முறை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவி செஞ்ச கர்த்தர் இந்த மாதிரி உதவி செய்வார், கண்டிப்பா செய்வார். நான் சொல்றேன், அற்புதங்கள் ரிப்பீட் ஆகும் இயேசு நாமத்தினால, தொடரும். கானா ஊர்ல தான் தண்ணீரை திராட்சை மாட்டினார். அதே கானா ஊர்ல தான் அற்புத சுகத்தை கொடுத்தார். உங்களுக்கு எரிய அற்புதம் நடந்துருச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வீட்டில் திரும்ப திரும்ப அற்புதம் நடக்க போகிறது. திரும்ப திரும்ப செய்வார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா திரும்ப தண்ணீர் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க? செஞ்ச தப்பே திரும்ப செய்யறான். என்ன செய்யறான்? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து. அதே போட்டுக்கு பாருங்க, வாசி 3ஆம் வசனம். ஜனங்கள் மோசையோடே என்ன பண்ணி அங்க போட்டு அங்க என்ன போட்டுருச்சு? வாதாடின்னு போட்டுருச்சு. சரியான வாயாடி அர்ப்பணம் போல. வாயாடி வாதாடி வாக்குவாதம் பண்ணி, இதுதான் தெரியுது. வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? இப்படி சபை எங்கே கொண்டு வந்துட்டீங்களப்பா? அவங்க மாத்திரமில்ல, மிருங்க வேறு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். எவ்வளோ தண்ணி தேவைப்படும் பாருங்களேன். தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை சந்திக்கிற தேவன் அந்த தேவையை விட பெரியவராக இருக்கிறார். தேவை பெருசுன்னு இந்த மனசு பார்க்குது, ஆனால் கர்த்தர் அந்த தேவையை பார்க்கலும் பெரியவராக இருக்கிறார். இந்த மனசு பார்க்கணும், இந்த தேவையை விட கர்த்தர் தான் பெரியவர். இங்கேயும் அழுகுறாங்க. அழுத உடனே 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும்
சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து, சத்தமா சொல்லுங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலைந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கர்த்தர் ஆலோசனை வருது. இப்போ நீ என்ன முதல் ஆலோசனை கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நான் ஓரேபில் உனக்கு முன்பாக கண்மலை மேலே நிற்பேன், நீ என்ன செய்ய, அந்த கோலால கண்மலையை அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும். இப்போ என்ன சொல்றாரு? இப்போ நீ ஜன கண்களுக்கு முன்பாக அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள், தண்ணீரை கொடு. ஏன்னா கண்மலையை நீ ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டாய், நீ திரும்ப அடிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் தேவை அங்கிருந்து சந்திக்கப்பட முடியும். அடிக்கப்பட்ட கண்மலை மறுபடியும் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏன் பொறுப்பு? தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால் நான் அந்த கண்மலையை பார்த்து, கண்டிப்பா அந்த கண்மலை தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அடிக்கப்பட்ட கண்மலை தன்னிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அடிக்கப்பட்ட கண்மலை தன்னிடத்தில் உள்ள சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒண்ணு செய்யணும், அந்த கண்மலையை பார்த்து திரும்ப அடிக்காதீங்க. சில ஆள் போய் தேவை வந்த உடனே தேவன் எங்க இருக்கிறாரு, ஏசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, திரும்ப உங்க வார்த்தையால் அடிப்பாங்க. அவர் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். சரி, ரைட்டு. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு? கண்மலையை பார்த்து பேசுங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் தண்ணீரை கொடுக்கும். பேசுங்கள், கொடுக்கும். பக்கத்து சொல்லுங்க, பேசுங்கள் கொடுக்கும். மறுபடியும் சொல்லுங்க, பேசுங்கள் கொடுக்கும். எது கொடுக்கும்? அடிக்கப்பட்ட கண்மலை கொடுக்கும். ஆனா இவனுங்க பண்ண சேட்டையில டென்ஷன் ஆகி எப்பயும் ஒரு முறை தான் அடிப்பார். அவனுங்களை அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இந்த சொல்லுவாங்க இல்லையா, மைண்ட் வாய்ஸ்ல பேச நினைச்சுக்கிட்டு வாயில பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு, அது மாதிரி போட்டு 2 அடி டம்மு டம்முன்னு கண்மலை அடிச்சிட்டார். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்யலைன்னா தண்ணீர் என்ன செய்யக்கூடாது, செஞ்சா கட்டளையிட்டபடி செஞ்சாதான் தண்ணீர் வரணும். ஆனால் அங்கே போட்டிருக்கு பைபிளில், தண்ணி என்ன செஞ்சான்? வந்துச்சான். ஏன் வந்துச்சு? பைபிள் போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலின் மேல், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆக்சுவலாக தண்ணீர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன் தண்ணீர் வந்தது சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஏடா வடம் ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? எக்கச்சக்கமாக இப்படி மாட்டி வர்றீங்களே. ஏன் தண்ணி வந்துச்சு தெரியுமா? தேவன் அந்த ஜனங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். இந்த ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான், இந்த ஊழியக்காரன் சொன்னதை கேட்கல. ஆனால் கர்த்தருக்கு அந்த ஊழியக்காரனை விட அந்த ஜனங்கள் தான் ரொம்ப. அவன் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான். தேவன் உங்க மேல அன்பாக இருக்கிற தேவன். அப்போ இங்க கர்த்தர் சொன்னது தான், அந்த வழியின்படி தேவை சந்திக்கப்படும். முதல் முறை தேவை வருது, கண்மலை அடிக்க சொன்னார், கண்மலை அடிக்கப்பட்டாயிற்று. திரும்ப தேவை வரும் பொழுது திரும்ப திரும்ப என்ன செய்யாத, அடிக்காத. திரும்ப திரும்ப இயேசு அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பூரணமாய் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை, அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள், அது தண்ணீரை கொடுக்கும். என்ன பாஸ்டர் பேசுறது? சிலுவையில் இயேசு என்ன செஞ்சாருன்னு வசனம் சொல்லுதோ அதை என்ன செய்யுங்க, பேசுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு சிலுவை தரித்திரர் ஆனாரே, நான் ஐஸ்வர்யவான். பேசுங்க. ஆமா, தேவை இருக்கு. வாதாடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, கத்தரை முறுமுறுக்காதீங்க, பாஸ்டர் குறை சொல்லாதீங்க, கண்மலை அடிக்காதீங்க, மனைவி அடிக்காதீங்க. அது வேற பண்ண முடியாது. சரி விடுங்க. சரியா? யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சண்டை போடாதீங்க. என்ன செய்யுங்க? பேசுங்கள். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, கண்மலையை பார்த்து பேசுங்கள். பேசுனா தண்ணி வருமா வராதா? இல்லை எனக்கு மட்டும் வரல பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வரும். தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வரும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வரும்படிக்கு இப்படி ஆயிட்டு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும். எனக்கு தயவு கிடைக்கும். பேசி பாருங்கள். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஊழியக்காரன் தான் பாருங்க. ஆனால் நான் வந்து நினச்சேன், என் தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகுதுன்னு கேட்டால் இந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற காணிக்கையினால் சந்திக்கப்பட போகுதுன்னு நினச்சேன் பாரு. இதுதான் நம்ம அளவு, இதில் தான் நம்ம தேவை சந்திக்கப்பட போகுது நான் நினச்சேன். இல்லை, அப்படி கிடையாது. இது என் தேவை சந்திக்க போகிறது கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் இம்மையிலே நிறைவாக்குவார். நான் என்னைக்கு பேச ஆரம்பிச்சேனோ, என்னைக்கு கர்த்தர் வார்த்தையை விசுவாசிச்சு அவர் என் தேவையை சந்திப்பார் நம்ப ஆரம்பிச்சனோ, அப்புறம் தான் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஊழியக்காரன் தான் அழைச்சார்ல, அவர் கொடுக்கணும்ல, அதெல்லாம் சரிதான். ஆனால் விசுவாசம் தான் நடக்கும். அது ஊழியக்காரன் இருந்தாலும் அப்படி தான். படிப்படியாக முன்னேறி வருகிறேன். அது நிறைய முன்னேற்றத்தை நான் பார்த்துருக்கிறேன். அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, புலம்புற வரைக்கும் அது நடக்கலை. நான் புலம்புற வரைக்கும் நடக்கலை. என்னைக்கு கர்த்தர் வார்த்தையை நான் பேச ஆரம்பித்தனோ காரியங்கள் மாற ஆரம்பித்தது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, தேவை சந்திக்கப்படணுமா? ஆமாம், இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் அதான் கடந்து வர்றோம். பாலும் தேனும் ஓடுனதுக்கப்புறம் என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுது நல்ல விசாலமான வாழ்க்கைன்னு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அப்பவும் சொல்லணும், உண்மையாக சொல்ல போனால் அப்பவும் சொல்ல, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், கைட்டு சேவையை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு பேசணும், எப்பவும் பேசணும். ஆனால் இல்லாதப்போ தான் பேசணும், அதான் ரொம்ப முக்கியம். சுற்றி வனாந்தரமாக இருக்குது, கையில் ஒன்றும் இல்லை, பர்ஸ் எம்டியாக இருக்குது, போட் எம்டியாக இருக்குது, ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் அப்போ தான் பேசணும் கர்த்தருடைய செழிப்பின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகளை. எப்போ பேசணும்? அப்போ தான் பேசணும். அப்படி பேசும் பொழுது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை சூழ்நிலையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு தேவை தெரியுமா? நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை பாஸ்டர்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, விசுவாச பிரசங்கியார்களை குறித்து பேசும் பொழுது ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங் போகும்போது அவருடைய காரோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சா, சரியா இல்லையா, ஒரே அவருக்கு ரொம்ப வருத்தமா, எப்படி டயர் வாங்க போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் யோசித்தேன், நாங்கள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், இவருக்கு கார் இருக்கிறதே பெருசு, இந்த காரில் இவருக்கு டயர் இல்லைன்னு வருத்தமா அப்படி நான் யோசித்தேன். அப்புறம் நான் ஒரு நாள் ஊழியக்காரன் ஆனேன். அப்போ என்னோட காரில் என்ன ஆச்சு, ஒரு டயர் மாற்றி இன்னொரு டயர் என்ன செஞ்சிச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரைட்டு. அப்போ நம்ம டயருக்கு என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஒன்று மாற்றி ஒன்று வரும் பாருங்க, தொடர்ந்து வரும். டயர் போச்சுன்னா திடீர்னு ஏசிலேருந்து தண்ணி விடுவோம், டர் நைட்டு தூங்கும், என்ன குற்றால மாதிரி இருக்குது. அது முடிஞ்ச பிறகு அடுத்த தேவை வரும், அது முடிஞ்ச பிறகு அடுத்து வரும். இந்த கரண்ட் பில்லு கட்டுவா, அந்த கரண்ட் பில்லு வரும். அப்பாடா அப்படின்னு சொன்னால் அடுத்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எப்போ சந்திக்க ஆரம்பித்தாருன்னு கேட்டால், சில வேலைகளில் நான் வந்து நம்ம ஐடியா பண்ணுவோம் இல்லையா, நமக்கு ஐடியா இருக்கும், அதை எதையும் வச்சு அப்படி இப்படின்னு பண்ண, அது பண்ணுற வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அப்போ நம்ம வந்து அந்த ஐடியாலாம் விட்டுட்டு முதல்ல எளிமையாக நம்பணும், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். இந்த மாதத்தில் நான் கடனே வாங்க மாட்டேன், கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்த முடியும். முதல்ல பேச ஆரம்பியுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படும் இயேசு நாமத்தினால. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் அப்பயும் உங்களை அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாயில் வார்த்தை வரட்டும், இல்லை இல்லை இல்லை, என் தேவன் தம்முடைய மகிமின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். நான் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படினால் நானோ கடன் வாங்காதிருப்பேன், கடன் வாங்க மாட்டேன். தொடர்ந்து தேவையாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஊழியக்காரன் ஆன பிறகு ஏதாவது ஒரு திருமணத்துக்கு போனால் கூட காசு வேணும். ஒரு மேரேஜுக்கு போனால் எவ்வளோ வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பாவம்? குறைஞ்சது 1000, 2000
சும்மா கை வீசிட்டு போயிட்டு வர முடியாது இல்லையா? அது பெரிய தேவையாக இருக்கும். அப்போ எப்படி பிழைக்கிறேன்னு கேட்டால், அடிக்கப்பட்ட அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க. கர்த்தர் வார்த்தை என்ன செய்யுங்க? பேசுங்க. செழிப்பின் வார்த்தைகள் என்ன செய்யுங்க? பேசுங்க. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுங்க. ஐஸ்வர்யத்தை பேசுங்கள். அதை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், நிர்வாணமாக தொங்கியிருக்கார் சிலுவையில் நம்மளோட தரித்திரத்தை சுமந்து. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேர்வையை கூட்டார், வேதனையை கூட்டார். பேசுங்கள். இப்படி தான் தண்ணீருங்கிற தேவையை தேவன் சந்தித்தார். அப்புறம் போட்டிருக்காங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு உன் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். தண்ணி இருந்தால் போதுமா? தண்ணி குடிச்சா வாழ முடியுமா? என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அதான் அங்கே போட்டிருக்கு, உன் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். வனாந்தரமாக இருக்குது. அங்கே இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்குமே, என்ன 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். என்னாம் 20ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணது என்ன என்றார்கள். சொல்கிறான், உண்மைதான். ஒரு வகையில் சொல்லப்போனா, எங்கே போய் விதைக்கிறதுக்கு ஒரு நிலமும் இல்லை, விதையும் இல்லை, ஒரு மரம் அத்தி மரம் இல்லை, மாதுளஞ்செடி இல்லை, இப்படி கெட்ட இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. ஆனால் அவர் சொன்னார், பயப்படாத, என் வார்த்தையினால் பிழைப்பாய், உன் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் அறியாத வழிகளில் கூட தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் அறியாத வழிகளில் உங்கள் தேவையை தேவனால் சந்திக்க முடியும். அப்படி தான் கர்த்தர் மன்னாவை பொழிந்தருளினார். அதுலேருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். யாத்திராம் 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 35ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அப்போ மன்னா கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் கிடையாது. அவசியமான உங்களுக்கு மன்னா என்ன செய்யும்? பொழியும். நீங்கள் விதைச்சு அறுத்து சேர்த்து வைத்து மிச்சம் எடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் உண்மை. இன்னைக்கு அற்புதம் பண்ணிடுங்க, நாளைக்கு அற்புதம் பண்ணிடுங்க, அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் என்ன செய்யலை, உங்களை அழைக்கவில்லை. நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரமான அவருடைய காணப்போகிறீர்கள். அவரோட தொடர்ந்து ஒரு இயேசு நாமத்தினால. அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாஸ்டர் ஏதோ டெய்லி அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ சொல்வார் போல, அப்படி இடத்துல அனைசியில் போதிக்கலை. அதனால் இங்கே நான் வாசித்து காண்பிச்சேன். 40 வருஷம் அளவு மன்னா என்ன செஞ்சாங்களாம்? புசிச்சாங்களாம். கானான் தேசத்து எல்லை சேரும் வரைக்கும். அவருடைய திட்டம் கானான் தேசம்தான். நிரம்பி வழியணும், களஞ்சியங்கள் இருக்கணும், அதுதான் அவருடைய சித்தம். ஆனால் இந்த வழியில் போகிறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பங்களை வரிசிக்க பண்ணுவேன். தேவை எப்படி சந்திக்கப்படுது? எப்படி வருது? வானத்திலிருந்து. ஒருவேளை இன்னைக்கு வானத்திலிருந்து வராட்டி கூட நீங்கள் அறியாத வழிகளில் உங்கள் தேவை சந்திக்கப்படும். நீங்கள் அறியாத வழிகளில் வாய்ப்புகள் உண்டாகும் இயேசு நாமத்தினால. நான் நம்ப வேண்டிய ஒன்றே ஒன்று தான், என் அனுதின தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போ வானத்திலிருந்து இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க எப்பயும் போல் முறுமுறுக்கிறாங்க. அதை செய்யவே கூடாது. வாயில் என்ன வருது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் வார்த்தை தான் வரணும். முறுமுறுக்கிறத முதல் என்ன செய்யணும்? நிறுத்திடணும். அதை நிறுத்திட்டாலே பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? என்ன செஞ்சிட்டீங்க? கேட் அடைச்சிட்டீங்க. எனிமி ஆக்சஸ் டினைடு. எனிமி உள்ளே வேலை செய்யவே முடியாது. வாய் தான், முறுமுறுக்கவே கூடாது. கர்த்தர் வார்த்தையை தான் பேசணும். இப்போ தேவை சந்திக்கப்படுறோமா? தேவை சந்திக்கப்படுற வார்த்தையை தான் பேசணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அதான் பேசணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் கூடை மாப்பிசிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியும், கர்த்தர் மன்னாவை பொழிந்தரல பண்ணினார். பொழிந்தரல பண்ணார்னா எப்படி பண்ணாருன்னு பாருங்களேன். அதில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 19, 20. வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள். கர்த்தர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்யும்? மன்னா பெய்யும். இப்போ ஆலோசனை கொடுக்கிறார். அதை வாசிப்போம். 19ஆம் வசனம். மோசே அவர்கள் நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும். அப்போ என்ன கட்டளை? மன்னா பெய்யும்,
அதை ஓமர் அளவு எடுக்கணும், அதை அன்னைக்கு சாப்பிடலாம். ஆனால் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, விடியற் காலம் மட்டும் அதை வைக்க கூடாது. அப்படி ஒரு சொல்லியிருக்கிறார். இவங்க பாருங்க, வாசிங்க. மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் நாற்றம் எடுத்தது. அவர்கள் மோசே கோபம் கொண்டான். அப்போ என்ன சொல்றாரு? சிம்பிள், கவனிங்களேன், எளிமையான விஷயம்தான். நாளைக்கு ஒருவேளை மண்ணா வராமல் போச்சுன்னா, நம்ம செத்துட்டோம்னா, இந்த கர்த்தர் எங்கேயா போயிட்டாருன்னா, மோசே சொல்லுவார், கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. என்னமோ அந்த கொஞ்சம் மண்ணாவால் தான் பிழைக்க போகிற மாதிரி. விடியற்காலம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். திங்கக்கிழமை தேவையை சந்தித்தார். அப்போ செவ்வாய்க்கிழமையும் சந்திப்பார், புதன்கிழமையும் சந்திப்பார், வியாழக்கிழமையும் சந்திப்பார், வெள்ளிக்கிழமையும் சந்திப்பார். இந்த தேவையை சந்தித்தவர் அந்த தேவையை சந்திப்பார். தண்ணீரை கொடுத்தவர் மன்னாவையும் கொடுப்பார். அவன் எடுத்து ஒழிச்சு வச்சான் பாருங்க. அப்போ அது என்ன சொல்லுது? அவிசுவாசம். இன்னைக்கு என் தேவையை சந்தித்தவர் நாளைக்கு சந்திப்பான்ற என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. எளிமையான விசுவாசம், எளிமையான விசுவாசம். அதுதான் இப்படி செய்ய வச்சிச்சு. அது என்ன செஞ்சுக்கிட்டு நாற்றம் எடுத்து போச்சு. இப்போ இன்னொன்று சொன்னார், 7ஆம் நாள் வந்து ஓய்வு நாள். அப்போ கர்த்தரே வாக்கு பண்ணிட்டாரு, 6ஆம் நாள் அவனுக்கு என்ன செய்யும், 2 நாளுக்குரிய மன்னாவை என்ன செய்யலாம், சேகரிச்சுக்கலாம். அப்போ அது என்ன செய்யாது, கெட்டு போகாது. ஏன்னா நீ 7ஆம் நாள் என்ன செய்யணும், ஓய்ந்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஓய்ந்திருக்க வேண்டும். 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனம். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காண. சேட்டையை பார்த்தீங்களா? 6 நாள் பெய்யும், 6ஆவது நாளில் அதிகமாக பெய்யும். என்ன செஞ்சுக்கோ, 2 நாளைக்கு எடுத்துக்கோ. இவன் பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் போய் பார்ப்போம், நம்ம கரெக்டாக 7ஆம் நாள் என்ன செய்யலை, பெய்யலை. எல்லாம் அவிசுவாசம். சிம்பிளாக நம்ப தெரியல. கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்தால் என்ன செய்யறது? பரவாயில்ல, நாளைக்கு 2 கஸ்டமர் வர வைப்பார் கர்த்தர். எப்படியாவது இவங்களை ஓய்வு நாளை உட்கார வைக்கணும்னு அவர் பட்ட பாடு அங்கே போட்டிருக்கு பைபிளில். 28ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறார். வாசிங்க அதை. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். அப்போ கர்த்தர் காரியமாக நம்ம போகும்போது கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. சண்டேவை மிஸ் பண்ணி வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில சூழ்நிலைகளால் அப்படி ஆகுது, பரவாயில்ல. ஆனால் அதுவே வாழ்க்கை முறையாக மாறக்கூடாது. கர்த்தரை சமூகத்தை விட்டுட்டு ஒன்று அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மண்ணா எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, அது போட்டிருக்கு, அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாகி இருக்கிறது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே சங்கீதம் 78:24 வாசிங்களேன். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். எப்படி தேவை சந்திக்காத பாருங்களேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பார். வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் தானியத்தை கொடுத்து பூரணமா தேவையை சந்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா இவங்க ஒரு காரியத்தை பண்றாங்க, திரும்ப தொடருது பாயிண்ட் வந்து, இப்போ வெஜ்ஜு கிடச்சிருச்சு, அடுத்து என்ன வேணும்? அவளா இருப்பாரோ ஏசு அப்படின்னு நினச்சிட்டான். அவள் வந்து நமக்கு மண்ணா தான் கொடுக்குறா, தேனிட்ட பணிகாரம் தான் கொடுக்குறாள். இந்த காடை கொடுப்பாளா? மேலே கேள்வி கேட்குறான். வாசிங்க 20ஆம் வசனம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு சிக்கன் 65 ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? இந்த தேவையை சந்திச்சாரு, தண்ணீர் கொடுத்தாரு, சரி ஒத்துக்கிறேன். மண்ணா கொடுத்தாரு, ஆனால் மாம்சம் கொடுப்பாரா? நான் சொல்றேன், கொடுப்பார். எந்த தேவையும் சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? ஆயத்தப்படுத்துவாரோ, சந்திப்பாரோ. கர்த்தரை ரட்சிப்பை நம்ம என்ன செய்யலை, நம்பலை, விசுவாசிக்கல வார்த்தையை. அங்கே போட்டிருக்கு, முக்கியமான வசனம் வாசிங்க.
41ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். கர்த்தரால செய்ய முடியும், ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? நம்பாம தப்பா பேசி கர்த்தரை லிமிட் பண்ணாங்க. அதான் அங்க போட்டிருக்கு. அவர் தம்முடைய கைகளை சில நோயாளி மேல வைத்து சில சொஸ்தமாக்கினதை அன்றி வேறு அற்பத்தையும் செய்ய கூடாமல் பார்க்கிறோம். கர்த்தரால செய்ய முடியும், ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பேச்சு நம்பிக்கை ரொம்ப தப்பா இருக்கு, நம்ப மாட்டேன்றாங்க. நேற்று ஜாய்ஸ் மேர் சொன்னாங்க, நீங்க உண்மையான கிறிஸ்டியனை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, சர்ச்சில் பார்க்க முடியாது. எங்க தான் பார்க்கணும்? வீட்டில் தான் பார்க்கணுன்றாங்க. அது குறிப்பாக தேவை வரும்போது வீட்டில் என்ன பேசணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே என்ன பேசணும் ரொம்ப முக்கியம். தேவை வரும் பொழுது நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாவதா இயேசு நாமத்தினால வரும். ரைட்டு, நம்ம இப்படி தான் பேச ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இது நடக்கலை, இது கிடைக்கல, இப்போ கிடைக்கல, உண்மைதான். ஆனால் இனி பேச்சை மாற்றுவோம். கர்த்தர் நம் தேவையை சந்திப்பார், இதை வாங்க பலன் அளிப்பார், அதை கொடுப்பார் அப்படின்னு பேச்சை என்ன செய்யணும்? கூடாரத்தில் நம்ம பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையிலேயே அப்படி தான் பேசுகிறானுங்க. வேற விஷயம், போய் தங்கள் கூடாரங்களையும் முறுமுறுத்தாலும் போட்டிருக்கு. வீட்லேயும் போய் அதான் பேச்சு. நான் நல்லா கண்டுபிடிச்சேன் பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் என் பேச்சை மாற்றினேன் பாருங்கள். புலம்புறதை நிறுத்தினேன், பேச்சை மாற்றினேன். கர்த்தர் அற்புதமாக தேவையை சந்தித்தார். கஷ்டப்படுறனால காரியம் மாறாது, நோட் பண்ணிக்கோங்க. கஷ்டப்படுறனால கிடையாது. கர்த்தரால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு ஒரு மாத தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு லாபம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இயேசு நாமத்தினால. கர்த்தர் ஒன்று பண்ணுறாராம். கர்த்தர் ஒன்று பிளஸ் பண்ணுறாரு. 6ஆம் நாளில் 2 நாளைக்குரிய ஃபுட்டு வருது. ஒரு நாள் போய் வேலை பார்த்தா 2 நாள் சம்பளம் கிடைக்குது இயேசு நாமத்தினால. அப்போ 3ஆவது காரியத்துக்கு வருவோம். இவன் கேட்ட கேள்வி என்ன? வெஜ்ஜு போட்டாரு, நான்வெஜ் போடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோமே. அங்கே போங்களேன். என்ன 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. அழுகு என்ன? எனக்கு இறைச்சி கொடு. அப்பயும் என்ன பண்ணுறாங்க? அழதான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து வாக்கு கொடுக்குறாரு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 18 வசனம் போட்டிருக்குது. நீ ஜனங்கள் நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். பிரைஸ்லால் பக்க சொல்லுங்க. நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், திருப்தியாக சாப்பிடுவீங்க. எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுவீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? பதில் சொல்லுங்க. கர்த்தர். கர்த்தர் எங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தர் எங்களுக்கு வேலையை வாங்கி தருவார். கர்த்தர் எங்களுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கர்த்தர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். கர்த்தர் எங்களை நிலத்தை சுதந்திரிக்க வைப்பார். கர்த்தர் செய்வார். யார் செய்வா? கர்த்தர் செய்வார். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு போதிப்பார். கர்த்தர் செய்வார். வேற யாரும் செய்ய முடியாது. இந்த ஊழியம்லாம் அப்படி தான் செய்கிறோம். நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவான ஆள். இந்த பண விஷயத்தில் ஆரம்ப நாட்களாக ரொம்ப பணத்தை பற்றி அதிகமாக நான் செஞ்சது கிடையாது. பேசவே தயங்கின ஒரு ஆள். திட்டமாக சொல்லுகிறோம். எனக்கு வசனத்தை போதித்த தேவ மனுஷர்களுக்காக நான் கோடி மடங்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த வசனத்தை விதைச்சு அதை விசுவாசித்து அறுத்து நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். குடும்ப தேவையும் சரி, அன்றாட தேவையும் சரி, சபையின் காரியமாக இருந்தாலும் சரி. எப்படி நடக்குதுன்னு கேட்டால் இப்படி தான் நடக்குது. யார் கொடுப்பா யார் கொடுப்பான்னு கேட்டால் கர்த்தர் சொல்வார், நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு கேட்டால், நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். உடனே நம்ம ஆள்களுக்கு மோசேக்கு வந்து போச்சுடா, தெரியாமல் வாயை விட்டு விட்டார்றா, இப்படி அவசரப்பட்டு சொல்லிவிட்டீங்களே. அவர் கேளுங்க, வாசிங்க 21ஆம் வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். ஒரு தேவை. என்ன தேவை? 30 லட்சம் ஜனங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். அப்போ மோசே என்ன திங்க் பண்ணுறாரு? பாடுறா, எத்தனை ஆடு மாடு இருக்குன்னு பார்ப்போம். இத்தனை ஆடு மாடு அடித்தாலும் போதாது, போதுமா? தேவை ரொம்ப பெருசாக இருக்கிறது.
இருக்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்குது. அதை வச்சு தேவையை சந்திக்க முடியாது. ஆனா தேவையை சந்திக்கிறவர் மகா பெரியவராக இருக்கிறார். அப்ப அவரே கர்த்தரே சொல்றாரு, ரைட் அப்படியா, நீ கால்குலேட் பண்றியா மைண்ட்ல? அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னபடி என்ன செய்யும், நடக்கும். ஓ வேலை அந்த வார்த்தையை நம்புறது. 1 மாதம் முழுவதும் இறைச்சியை கொடுப்பேன்னா கொடுப்பேன், 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன்னா கொடுப்பேன். எப்படி கொடுப்பீங்க? அது உனக்கு தேவையா? அது நமக்கு தேவை இல்லை. ஏன் வேலை கொடுப்பார் என்று நம்புவது. நான் சொல்கிறேன், வர்ற வருஷத்துக்கு நீங்கள் கடனே வாங்குவது இல்லை இயேசு நாமத்தினாலே. அந்த மாதிரி நம்ப முடியுதா உங்களால்? அதை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? தீர்மானம் எடுத்துட்டிங்களா? நான் சொல்கிறேன், ஒருவேளை அது படிப்படியாக நடந்தால் கூட நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாக சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யல, ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்றானா, குவிச்சு வைக்கிறானா. நீ கூட சொல்றீங்க ஒண்ணுமே இல்லை, குவித்து வைக்க போறேன் இயேசு நாமத்தில். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் படகு அமிழத்தக்கதாக. பிள்ளைகளே, புசிக்கிறது உங்களுக்கு ஏதாயிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் 153 பெரிய மீன்கள். கொஞ்சம் கூட மாம்சம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அவங்க இருந்த பாளையத்திலிருந்து 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 40 கிலோமீட்டருக்கு காடைகள் குவிந்து கிடந்துச்சான் பாருங்க. சில சொல்றீங்க கையில் கையளவு மேகந்தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், பெருமழை இறைச்சல் கேட்கிறது. கொஞ்ச நேரத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. யோவான் 6ஆம் அதிகாரம் கடைசியாக அதை பார்த்துடும். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதி காலத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஒரு கேள்வி கேட்குறாரு. நிறைய ஜனங்கள் மீட்டிங் வந்துட்டாங்க. இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஒரு தேவை வந்துருச்சு. அப்பங்கள் கொடுக்கணும், சாப்பாடு போடணும். 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க பைபிளில். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ கர்த்தருக்கு நம்ம தேவை எப்படி சந்திக்கப்பட போகும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம தான் அறியல, அவருக்கு நல்லா தெரியும். இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலை, வண்ணாந்திரத்தில் போய் இருக்கிறோம், பசியாக இருக்குது, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு போடணும், ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க யோசித்தா எங்கேருந்து அப்போ வரப்போகுது. ஆனால் இயேசுக்கு நல்லா தெரியுது. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்படின்னா என்னன்னு கேட்டால், என்ன சோதிக்கிறது? அங்கேயும் பார்த்தோம், வனாந்திரத்திலே ஏன் கூட்டு போகிறேன்னு கேட்டால், ஓ இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். சூழ்நிலை வரும்போது என்ன பேச போகிற, என்ன விசுவாசிக்கின்றதை எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியணும், உன் வாயிலே தெரிஞ்சிடும் நீ என்ன விசுவாசிக்கிறன்றத. என் வாழ்க்கையிலேயே ஊழியத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி விசுவாசிக்கிறதுக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது. அப்போ என்ன பேசுனேன், இப்போ என்ன பேசுகிறேன். சூழ்நிலை மாறினதுக்கு அப்புறம் என் பேச்சு மாறல, நான் என் பேச்சு மாறினதுக்கு அப்புறம் தான் சூழ்நிலை மாறிச்சு. தாம் செய்ய போகிறது இயேசு அறிந்திருந்தும். அப்படி சொன்ன உடனே அங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஒன்று பிலிப்பு, இன்னொன்று அந்திரேயா. 2 பேர். வாசிப்போம். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவர் நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு.
ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். ரெண்டு பேரும் அப்ரோச் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஒருத்தன் சொல்றான் 200 பணத்துக்கு அப்போ வாங்கினாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது, போதாது, தேவை ரொம்ப பெருசா இருக்கு. அந்திரேயா சொல்றான், இங்க ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, 5 அப்பம் 2 மீன் இருக்கு, ஆனா இத்தனை அப்பங்கள் எப்படி பத்தும், அந்த இருக்கிற கொஞ்சத்துல இருந்து எப்படி தேவை சந்திக்கப்பட முடியும்னு இவன் கவலைப்படுறான். ஒருத்தர் என்ன கவலைப்படுறான், ஐயோ தேவை இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு ஒருத்தர் கவலை. 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினா கூட இந்த தேவையை சந்திக்க முடியாதே. அது யாரு, பிலிப்பு. அந்திரேயா சொல்றாரு, இருக்கிறது இவ்வளவுதான் இருக்குது, இந்த இருக்கிறத வச்சு எப்படி இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்க முடியும். ரெண்டு பேருடைய கண்களும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவை மீதா இருக்கே தவிர இயேசு மீது இல்லை. அந்த தேவையை சந்திக்கிற இயேசு மீது என்ன செய்யல, இல்லை. இயேசு தேவையை சந்திப்பார், அவங்க என்ன செய்யல, நம்ப முடியல. இயேசு தேவையை சந்திப்பாரா? உங்களுக்கு கூட ஒரு தேவை இருக்கலாம், நீங்க கால்குலேட் பண்றீங்க, இவ்வளோ பணம் இருந்தால் கூட இதை செஞ்சு முடிக்க முடியாதே அப்படின்னு தோணுது ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் தோணுது, இவ்வளவு தான் இருக்குது, இதை வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தோணும். ஆக மொத்தம் இது ரெண்டையும் யோசித்து யாரை விட்டாச்சு, இயேசுவை விட்டாச்சு. மனதெல்லாம் அந்த தேவையை பற்றி தான் யோசிக்குது. இல்லாதது எவ்வளோ பெருசுன்னு தோணுது, இருக்கிறது ரொம்ப கொஞ்சம்னு தோணுது. சந்திக்கிற தேவன் பெரியவர் என்று என்ன செய்யலை, தோணவே இல்லை. இயேசு பார்த்தார், 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். பக்கத்து சொல்லுங்க, உட்காருங்க. முதல்ல என்ன செய்யுங்க, உட்காருங்க. இன்வர்ட் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள நீங்க சமாதானமா இல்லாம வெளியே அற்புதத்தை பார்க்க முடியாது. முதல்ல என்ன செய்யுங்க, உட்காருங்கள், அமர்ந்திருங்கள். பசும் புல்வெளியில் உட்கார வச்சாங்களாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை பார்த்தீங்களா, அதான் போட்டிருக்கு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த இந்த காலவேளையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் உங்கள் மனதிலே நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. என் மனதில் நடக்கட்டும். மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா, சிந்திச்சுட்டே இருக்கும் இல்லையா. சில பேர் பிரசங்கம் கேட்குற மாதிரி தான் இருக்கும், உடல் இங்கே உயிர் அங்கே, அந்த மாதிரி இருப்பாங்க. நமக்கே எனக்கே தெரியும், சொல்ல மாட்டேன் நான். ஹலோ, நீங்கள் கவனிக்கல, எனக்கு என்ன நல்லா தெரியும். ரைட்டு, வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க, திரும்ப திரும்பி வருவாங்க, அப்பாடா வந்துட்டாங்க. அப்புறம் நான் திரும்ப சொல்லுவேன் அந்த சத்தியத்தை, பாவம் கேட்காம போயிட்டாங்க அப்படின்னு. உங்கள் மனதில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால மனதில் அற்புதம் நடக்கட்டும். ரொம்ப இருக்கிற கொஞ்சத்தை குறித்தே ஒரே கவலை, எப்படி சந்திக்க போகிறோன்னு கவலை. இயேசுவை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அடிக்கப்பட்ட கண்மலை பற்றி சந்திப்பாருன்னு அதுலேருந்து வரும் நம்பிக்கை என்ன செய்யலை, இல்லை. மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். பெரிய சேஞ்ச் எங்கே வரணும், மைண்டில் வரணும். அது எப்போ வரும் தெரியுமா, அடிக்கடி வசனத்தை சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு மனது பிரச்சனை இருக்குதா, நான் சொல்கிற வசனத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாரம். சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, கலங்கர ஆவியை கொடுக்கல, ஓயாம சிந்திச்சு கொண்டே குழம்பிக் கொண்டிருக்கிற மனதை கொடுக்கல. பலமும், பலமான மனது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிசாசு ட்ரிக் பண்ணுவான் பாருங்க, மைண்ட் கேம் விளாடுவான். ரொம்ப நடந்ததே வச்சு யோசிக்க வைப்பான். அன்னைக்கு அவங்க இப்படி என்ன இப்படி சொன்னாங்க, அதுவே ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப பெருசா தெரியுது. இந்த காலைவேளை விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் மனதில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். மனது கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற மனதாக மாறட்டும். வாயில் சொல்ல 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 சொல்ல, அதான் திரும்ப சொல்கிறேன், தேவை சந்திக்கப்படணுமா, கவனிங்கள், இதான் வழி. திரும்ப சொல்கிறேன், இதான் வழி. கண்மலை ஏற்கனவே அடிக்கப்பட்டாயிற்று, கண்மலையை பார்த்து பேசுங்கள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் கூடையும் மாப்பிசிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், நானோ கடன் வாங்காதிருப்பேன். பேசுங்க. பேசுகிறத தவிர வேறு வழியை விசுவாசித்து பேசுறது தான் தேவையில் சந்திக்கப்படுவதற்குரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கடைசியா உட்கார வச்சுட்டாரு. உட்கார்ந்தவங்க எத்தனை பேரும் கேட்டீங்கன்னா
புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். வாசிப்பு 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியில் இருந்தவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். சில இடத்துல எப்படி வருது பாருங்க. அந்திரே போய் பார்த்து சொல்றான், அங்க ஒரு சின்ன பையன் இருக்கு, அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கு, 2 சிறு மீன் இருக்குன்னு சொன்ன உடனே ஏசு சொல்வாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் ஆசீர்வதித்து, எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்க அந்த கொஞ்சத்தை இயேசுவின் கையில கொடுக்குறீங்க? நான் சொல்றேன், இயேசுவின் கரம் பெருக்கத்தின் கரம். நம்புறீங்களா? நீங்க நம்பணும், இப்படிதான் நம்பணும். இயேசுவின் கையில் கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் பெருகி இருக்கும் என்றால், நீங்கள் இயேசுவின் கையில் கொடுக்கிற அந்த தசமமும் காணிக்கையும் பணமும் பெருகும் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, பணம் பெருகும். அந்த 5 அப்பத்தில் 5000 பேர் சாப்பிட்டுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த அற்புதம் நடந்திருக்கு இல்லையா? நான் சொல்றேன், அந்த பெருக்கத்தின் வல்லமை உங்க பணத்தின் மேல் வருகிறது. இப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் உங்க கையில கொடுத்த போது பெருகுச்சே, அதில் 5000 பேர் சாப்பிட்டாங்களே, சரியா சொல்ல போனா 20000 பேர் சாப்பிட்டாங்களே, சாப்பிட்டு வேண்டிய மட்டும் கொடுத்தீங்களே. சொல்லுங்க, வேண்டிய மட்டும் கொடுப்பார், வேண்டிய மட்டும் கொடுப்பார். எடுக்க எடுக்க குறையாது. நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு, வேண்டிய மட்டும் கொடுப்பார். கொடுக்குறாரு, சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க, மிச்சம் எடுக்கிறாங்க. இன்னொன்று ஆலோசனை கொடுக்குறாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. அந்த ஆலோசனையும் கொடுக்குறாரு. நல்லா சாப்பிடுங்க, ஆனால் ஒன்று என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இந்த 12 கூடை யாருக்கு போச்சு? தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். சரியா? 12 பேரை தூக்கிட்டு போவானுங்க, 12 பேர் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க? அந்த சின்ன போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க. கரெக்டாக? ஏன்னா அவன் தான் என்ன பண்ணான், அந்த 2 நம்பி கொடுத்தான் பாருங்க. ஏசு கேட்குறாரா குர்ரா? அவன் சொல்லிப்பான், நீங்கள் எல்லாம் பண்ண போனால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு எங்கள் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. அதை நம்பி கொடுத்தான். 5 அப்பம் 2 மீனை. பார்த்தா அதில் நிறைய பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மறுபடியும் அவன் கையில் 12 கூட வந்துருச்சு இயேசு நாமத்தினால. இதுதான் அதிசயம். ஊழியத்தெல்லாம் ஏன் விதைக்க சொல்கிறேன்னு கேட்டால், காணிக்கை தசம் வாங்கல், ஊழியத்துக்கு விதைக்கிறது, ராஜ்யத்துக்கு விதைக்கலாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் விதைச்சது கொஞ்சமாக இருக்கும், நீங்கள் விதைச்சது ஒரு அளவாக இருக்கலாம், ஏன் அளவு அதிகமாக கூட விதைச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், அது போய் ராஜ்யத்தில் பெருக்கத்தை உண்டாக்கி அநேகரை பிளஸ் பண்ணி மறுபடியும் பெருகி உங்களிடத்தில் வரும் இயேசு நாமத்தினாலே. மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடும். இப்படி கொடுத்தா 5 அப்பம் 2 மீனை 12 கூட வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். இல்லை ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 23ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் மூடிட்டேன். யோவான் 6 நான் வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. என்ன போட்டிருக்கு 23ஆம் வசனத்தில்? கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு, அதாவது அந்த அப்பம் பெருகின இடத்தை பற்றி ஆவியானவர் திரும்ப எழுதும்போது எதை குறிப்பிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சொல்றாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர் அப்பம் சாப்பிட்ட. அப்படின்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்யலாம் அப்பம் சாப்பிட்டுருக்க முடியாது. அப்போ அந்த அப்பம் ஏன் பெருகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு அதற்காக பிதாவை ஸ்தோத்தரித்தார். நல்லா கவனிங்க, தேவை ரொம்ப பெருசாக இருக்குது. 200 பணத்துக்கு வாங்கினாலும் தேவை சந்திக்கப்பட முடியாது. இருக்கிற இந்த கொஞ்சத்திலே வச்சு தேவை சந்திக்கப்பட முடியாது. 2 கவனமும் இல்லாமல் என்ன கவனம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இருக்கிற அந்த கொஞ்சத்திற்காக கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் கூட உங்கள்கிட்ட சில காரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, உனக்காக நான் ஏற்கனவே கொடுத்ததுக்கா என்ன நீ ஸ்தோத்தரிக்கிறாயா? ஸ்தோத்தரித்துப்பார். இல்லாததை குறித்து கவலைப்படாத, கொஞ்சமாக இருக்குதேன்னு கவலைப்படாத, அந்த கொஞ்சத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்தவைகளுக்காக கர்த்தனை செய், ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், அந்த அற்புத பெருக்கம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இயேசு நாமத்தினால. சுகவீனமாக இருக்கிறீங்களா? ஏற்கனவே சுகமாக வச்சுருந்தாரு, என்னைக்கா ஸ்தோத்திரம் பண்ணம்மா? சுகமாக இருந்தீங்கன்னா கர்த்தரை டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டது ஜீரணமாயிருச்சு. நல்லா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா உறங்கின என்னை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் சரீரத்தின் ஒவ்வொரு பாகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகாது, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்ன தலைவலி வந்தோடனே கஷ்டமாயிருது. அப்போ தான் யோசனை வருது, ஆஹா இத்தனை நாள் ரொம்ப நல்லா இருந்தோமே, எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு, அதற்காக ஒரு நாளாக கர்த்தரை ஸ்தோத்திரிச்சோமான்னு கேட்டால் இல்லை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பக்கத்து சொல்லுங்க, கொஞ்சத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் சம்பளம் ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதை வாங்கி சம்பள கவர் வாங்கி என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க.